என் அன்பான வணக்கம். முதல்ல இந்த நக்லைட்ஸ்க்கு மாபெரும் வெற்றி இது. அது தேவையானது எல்லா விதத்துலேயும். ஏன்னா அந்த விதைநிலன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே இந்த இவங்க ஆரம்பத்தில் அந்த போட்ட வீடியோஸ் தான். அதில் மக்கள் தந்துற ஆதரவு இப்போது சினிமாவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிற முடிய கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அது அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களையும் அதுக்கு பேராக அளித்த இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்த் ஆகட்டும், குடும்பஸ்தான் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ள ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம். ரெண்டுமே அரசியல் படம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எளிய முறையில் அந்த அரசியலை கடத்தி என்னன்னு சொல்கிற ஒரு விஷயமா அவர் தமிழரசன் பச்சைமுத்து பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து அடுத்தபடியாக முக்கியமான அரசியலை முன்னெடுத்த நக்லைட்ஸ் குரூப் இதை படமாக்கி இதை இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக செய்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கடின உழைப்பு, அந்த அந்த அதாவது ஒரு படத்தில் வந்து கருத்தை சொல்கிறது வந்து அது கருத்தாக போயிடும், பிரச்சாரமாக போயிடும். அப்படி இல்லாமல் வாழ்வியலை கலந்து சொன்ன அந்த அருமையான ஒரு என்ன சொல்ல ஒரு பதமான ஒரு விருந்துக்கு தான் இந்த ஆதரவு. கலை வந்து டு டீச் அண்ட் டிலைட்னு சொல்லி ஃபிலிப் சிட்டிங் சொல்லுவோம். அது மாதிரி வந்து கலாபூர்வமாக அணுகும்போது அந்த படைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அவங்க சொன்ன அந்த கதைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவர் நடிப்புங்கிறது வந்து சொல்ல தேவையில்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஆக்டர். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இவங்க அந்த மொழி தெரியாதன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹீரோயின், அது ஒரு படத்தில் முகபாவனைக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அந்த லாங்குவேஜ் அப்போ தான் வந்து அதுவும் டைலக்டு கொங்கு டைலக்டில் பேசி அந்த முகபாவத்தை நிறைய சிம்பிள் சொல்லுவீங்க. அதை வந்து அந்த விஷயத்தை வந்து கடத்துறதுங்கும் போது அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண உங்கள் டீமுக்கு உண்மையிலே பாராட்டுகள். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதேமாதிரி நான் கேள்விப்பட்டேன், தனமாக தான் நடிக்கிறதா இருந்த அந்த ரோலை இவங்க அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு குரல் கொடுத்துருந்தாங்க. அது பாருங்கள், அந்த குரலும் இந்த அம்மாவோட நடிப்பும் இணைஞ்சு எப்படி ஒரு படம் அவ்வளவு ஆடியன்ஸ் அந்த கேரக்டரை உள்ளே போய் செய்யுதுங்கிறது அதான் ஆர்ட். ஏன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வேறு மாதிரி மொழி இருக்குது, திருநெல்வேலி இதுன்னு. அப்போ பர்டிகுலர் இந்த கொங்கு மொழியிலேருந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இதுக்கு வந்தோடனையும் அந்த மொழியெல்லாம் கடந்து அந்த ஆர்ட் உள்ளே போகுது பாருங்கள், அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் எல்லா பேசக்கூடிய மக்களுக்குமான மைய பிரச்சனையை எடுத்துக்கிட்ட அந்த குடும்பஸ்தன். அந்த டைட்டில் வந்து முக்கியமானது. அந்த டைட்டிலை கண்டெம்பரரியாக சொன்னது மிக மிக முக்கியமானது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கண்டெம்பரரியான பாலிடிக்ஸு, கண்டெம்பரரியான அந்த வாழ்வியலை சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் அதை எழுதின பிரசன்ன பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பர்பந்திலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவருடைய எல்லா நக்லைட்ஸு அவர் மஞ்சள் நோட்டீஸ்னு இடையில ஒன்று பண்ணார். அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். இந்த டீமே வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டிங் கொடுக்குறாங்க அந்த நக்லைட்ஸ் டீம்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 பூமியிலேருந்து பிறந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டு மட்டும் பண்ணலை, பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்னா தான், பாலச்சந்திரன் அவர் தான். ஏன்னா நான் பல பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். ராஜேஸ்வரன் காளிசாமி அவர் எங்கள் வீட்டில் புக்கு படிக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் வீட்டில் போனால் புக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது, அதை வந்து இவங்களுக்கு வந்து கடத்தினது, அதை சிம்பிளிஃபை ஆர்ட்டாக மாற்றி அவங்க கொடுத்தது, இதை அந்த ஒருத்தர் தயாரிப்பாளர் அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உடனே தயாரிக்கலை, அவர் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், சினிமாக்காரன் யார், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அவரை வந்து தயார் பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண வச்சது, எப்பயோ சொன்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி நான் பேட்டியில் பார்த்தேன். அது பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து வெறும் இந்த கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லலை, ஒரு படமாக்கி அவங்க ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நான் பேட்டியில் பார்த்துருக்கேன், அதில் வச்சு சொல்கிறேன் நான். திரு மணிகண்டன் அவர்களுடைய பாட்டு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து வெறும் நடிச்சுட்டு மட்டும் போகல. ஏன்னா நான் என் டப்பிங்கில் கூட பார்த்துருக்கேன், அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எல்லாமே அவருக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ படித்தவன் அந்த கருத்தை ஏற்றுக்குவான், ஆனால் வெகுஜனம் ஏற்றுக்கிற மாதிரி, யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதை வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஆர்டிஸ்டனோட ஒத்துழைப்பு அனைத்தும் தேவை. அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம், அந்த கதையை அணுகிறது. அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன், குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதுலேருந்து ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா 2 படம் போய் அப்படி தவிர்த்துருக்காங்க. ஆனால் அந்த அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த குணம் இருக்கு இல்லைங்க, அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மணிகண்டன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப அரிது. அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சுருக்கீங்க. முக்கியமாக இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸு, அதேமாதிரி என்னை அடித்தவர் இவர் கேரக்டராக அந்த இவங்க சோமசுந்தரத்தினுடைய ஒய்ஃபாக நடித்தவங்க, நீங்களே பிரமாதமான, அது எப்படி அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க. குரு சோமசுந்தரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா நடிப்பார் அப்படிங்கிறது. அவருக்கு 2 படம் வந்திருக்கு இந்த டயத்தில், அது 2த்துக்கும் பாராட்டு வாங்கியிருக்காரு. அது அவர் பிரத்யேகமாக சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இப்போ மணிகண்டன் பேட்டியில் சொன்னார், குருனாவும் நானும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. அதை வந்து பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நான் நிறையா பேசணும்னு ரொம்ப இருக்குது, ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் 2 டைலாக் வரும். அதாவது அவர் சொல்லுவார், தன்மானமாக ஓங்க அடித்தோன்னே என்னை அந்த ஃப்ரெண்டு அடித்தோன்னுமே அவருக்கு கோவம் வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அதே மாதிரி அப்பா, நீங்கள் அப்பா மாதிரி சார் அப்படின்னு அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த முதல்ல பார்த்தோன்னே டக்குன்னு மாதிரி மன்னிப்பு கேட்டான்றார். இதே மனநிலையில் தான் சுந்தரராஜன் சார் அந்த சீனில் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வரும்போது வந்து அந்த 3 லட்சமோ என்னமோ தரேன்னு சொல்லிட்டு 1 லட்சம் தரங்கும்போது விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவார். 2 பேர் அப்பாவோட மனநிலையும் அதுதான். இவருக்கு லாஸ்ட்டில் ஒன்று பேசுவார் பார்த்தீங்களா, இந்த மணிகண்டன், இந்த காசு எல்லாம் பிச்சு எடுத்துட்டா நான் வெறும் இதான்னு சொல்லிட்டு, இதுதான் பாலிடிக்ஸ். மார்க்ஸ் சொன்னது, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இஸ் டிசைடட் ஒன்லி பை எக்கானமி. அதை அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு பாலச்சந்திரன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ. அதுக்கு எல்லாருக்கும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேருனா தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி. அதுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட், டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம், such a hardworking, talented, brilliant team. I'm really very fortunate. I have just done my duty. That is what I feel. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. Everybody on the stage ரொம்ப நன்றி. Thanks for having me. I would love to do 100 more films with you all. Given a chance. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் to my family and my friends who have supported me, அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாத்தில். ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு இப்போ எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டாங்க. ஐ செட் வெரி வெரி சூன். இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ வித் தட் பிளெஸ்ஸிங்ஸ் ஐம் ஹியர். அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட், லவ், இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஏன்னா ஐ ரியலி want a wife like you அந்த மாதிரி. I was really happy that and they could relate with my character. அதுக்கு I'm very 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 happy. அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க. அதுக்கு பிரசன்னா சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் சார், டு மேக் இட் ஹேப்பன், ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஒரு டைலாக் இருக்குது இந்த படத்தில் லாஸ்டில். we all know how beautiful Manikandan sir is. He has made the whole theater clap and cry. அந்த மோனோலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். அந்த தட் டைலாக் சார், ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒன் டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு. ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. Adukku I feel that's a greatly written monologue, sir. So I think to make us believe, to make us understand, to teach ellarku that you should love a person for who they are, not for anything else. That is my biggest takeaway film there. And every kudumbasthan, be it a man or a woman, ellarkum எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு. ஐ திங்க் தட்ஸ் ஆல். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நிறைய ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஸ்பீக் மோர். இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர்வெல்ம்ட் பை த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. நல்ல மேடையில் இருக்கிற என்னோடய டீம், அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் 2 பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது இந்த படத்தோடைய வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு. இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு இந்த கிரெடிட் எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கோம். ஐயோப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான், எல்லாரும்
ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து, இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனலில் இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோவில் இருந்து அப்படி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ சினிமா எடுத்துடலாம், அது தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே அந்த கடைசி லெக்கு தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் ஈஸியாக டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். இது என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை சரியான விதத்தில் எங்களுக்கு கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக் கொள்வது தான் ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால் இந்த 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 2.5 மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை. ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ആദരണീയരായ ഞങ്ങൾ കലാകാരെ പ്രാപ്തമാക്കി സിനിമയിലേക്ക് നല്ല രീതിയിൽ പ്രസൻറ്റ് ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് കഴിവ് പകർന്നു തരുന്ന സംവിധായകന്മാർ, ഞങ്ങളുടെ ഈ സിനിമയിലെ കുടുംബസ്ഥൻ എന്ന സിനിമയിലെ സംവിധായകൻ രാജേഷ്, പ്രസന്ന എന്നെ തേടി മലയാളത്തിലെത്തി, ഒരമ്മ വേണം, അവിടെ വന്ന് എന്നെ കണ്ടപ്പോൾ എൻ്റെ കഥാപാത്രം ആപ്റ്റാകുന്നു തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോൾ തന്നെ എനിക്ക് ഒരിഷ്ടം തോന്നി. അപ്പോൾ രാജേഷ്, ശരത്ത് വന്നില്ല അല്ലേ, ശരത്ത് എന്നെ ശരിക്കും ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തന്ന്. എനിക്ക് തമിഴ് വളരെ പ്രയാസമായിരുന്നു, എങ്കിലും പറഞ്ഞു തന്നു, ഒരുവിധം പറഞ്ഞു എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. പിന്നെ ഞങ്ങളുടെ ഒരു സിനിമയ്ക്ക് കഥാകൃത്ത് മെയിൻ ആളാണ്. കാരണം തൂലികത്തുമ്പിലൂടെ എഴുതി വെക്കുന്ന നല്ല നല്ല കഥാപാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരു സംവിധായകന് അതിന് ജീവൻ പകർന്നു കൊടുക്കാൻ പറ്റൂ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക്. അതുപോലെ തന്നെ കുറേ ആർട്ടിസ്റ്റുകളുടെ ഹാർഡ് വർക്ക്, കഠിനാധ്വാനം കൊണ്ടാണ് ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ എത്തുന്നത്. ടെക്നിക്കൽ സ്റ്റാഫുകളുടെയും അതിൻ്റെ ഫുഡ് പ്രൊഡക്ഷൻ മുതൽ ഡ്രൈവേഴ്സ്, പിന്നെ പ്രൊഡ്യൂസർ ഇല്ലെങ്കിൽ ഇതൊന്നും നടക്കത്തില്ല. കാരണം സാമ്പത്തികമുണ്ടാകണം, ഇല്ലെങ്കിൽ പാതി വഴിക്ക് നിന്നു പോകും. ഒരു കലാകാരനോ കലാകാരിക്കോ അഭി എന്നാൽ മുന്നോട്ട് എന്ന സംസ്കൃത പദമാണ്. മുന്നോട്ട് നയിക്കുക എന്നാണ് അഭിനയം എന്ന വാക്കിൻ്റെ അർത്ഥം. എനിക്ക് കിട്ടിയ അറിവാണ്, അതിലും നല്ല അറിവുകളുണ്ടാകാം. അപ്പോൾ നാം
ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനെയോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും? ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ടേഴ്സ് ഒള്ളി. ഓഡിയൻസിൻ്റെ മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര. ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത്. അവരുടെ പ്രതികരണമാണ് നമ്മുടെ അവാർഡ്, ഓഡിയൻസിൻ്റെ. അപ്പോൾ എനിക്ക് എൻ്റെ സഹപ്രവർത്തകർ നിവേദിത, മണികണ്ഠൻ, മമ്മി എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ എല്ലാവരുടെയും കൂടെ കൂട്ടായ്മയ്ക്ക് ഒരു പടം ഇത്രയും വേഗം ഇറങ്ങാൻ സാധിച്ചതിൽ കടവുളെ നന്ദി.